Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு ரொம்ப மிருதுவான தேங்காய் பன் வீட்லயே எப்படி ஃப்ரெஷ்ஷா தயார் பண்றது அப்படிங்கற ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு 1/2 கப் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கலாம். 1/2 கப் வார்ம் வாட்டர். ஒரு 3 டீஸ்பூன் சீனி சேர்த்துக்க போறோம். 3 டீஸ்பூன் ஈஸ்ட். இதை mix பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிரலாம். ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகி வரட்டும். நல்லா ஆக்டிவ் ஆயிட்டு எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி வந்துடணும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உருக்கின வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 3/4 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான பால். முட்டை வந்து ஆப்ஷனல் தான். நான் பாதி முட்டை மட்டும் சேர்த்துக்க போகிறேன். பாதி முட்டை வந்து மேலே வந்து நம்ம வந்து தடவுறதுக்கு வச்சுக்கலாம். பன்னுக்கு மேலே நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதில் ஒரு பாதி மட்டும் சேர்த்துக்கலாம். மூணு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்க போகிறேன். பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு பீட்டரில் போட்டு பிசைஞ்சிக்க போகிறேன். நார்மலாக நம்ம கையாலேயே பிசைஞ்சிக்கலாம். இதை ஒரு மெல்லிசான துணியை வச்சு மூடி வச்சிடலாம். மாவு நல்லா பொங்கி வரணும். ஒரு 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு நான் ட்ரை கோகனட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் எடுத்துருத்தீங்கன்னா அதை ஒரு 2 நிமிஷம் நெய் விட்டு வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டா தான் நீங்கள் வந்து பன்னை ஒரு 2-3 நாள் வச்சுருக்கலாம். இதில் நம்ம விருப்பப்பட்ட நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் முந்திரி பருப்பு உடைச்சி சேர்த்துருக்கேன். காஞ்ச திராட்சை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி கட் பண்ண செரி சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு தகுந்தாப்பில் சீனி சேர்த்துக்கலாம். இந்த பழங்கள்லேயே ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால் சீனி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மாவு பாருங்கள் நல்லா பொங்கி வந்துட்டு இதை ரொம்ப அழுத்தம் கொடுக்காம அப்படியே எடுத்துக்கணும். லைட்டாக மைதா தடவி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஈக்குவல் சைஸாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். ஈக்குவல் சைஸில் நம்ம பிரிச்சுக்கிட்டால் தான் எல்லா பண்ணும் ஒன்று போல் பேக் ஆகி வரும். ஒவ்வொரு பீஸையுமே இந்த மாதிரி கையால் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை நம்ம சப்பாத்தி குழவி வச்சு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நமக்கு நடுவில் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் நமக்கு எந்த அளவுக்கு அந்த மிக்சர் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரூட் மிக்ஸ் வச்சுக்க போகிறோம். வச்சு ஒன்று போல் ரோல் பண்ணி எடுத்துக்கணும். ட்ரேயில் ஆல்ரெடி பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த பன்னெல்லாம் ஒன்று போல் கொஞ்சம் கொஞ்சமாக இடைவெளி விட்டு அடுக்கி வச்சுட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஓவனில் தான் செய்ய போகிறோம். ஆல்ரெடி தேங்காய் பன் எப்படி பாத்திரம் வச்சு நம்ம அடுப்புலேயே செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதோட லிங்கை நான் இந்த வீடியோ எண்டில் கொடுக்குறேன். ஓவன் பார்த்தீங்கன்னா 180 டிகிரிக்கு ஒரு 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். ஓவன் 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆகிறதுக்கும் நமக்கு பன்னெல்லாம் செட் ஆகி வரதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம எக் வாஷ் நம்ம பாதி முட்டை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக பால் கலந்து அடித்து வச்சுருக்கேன். இதை தடவிக்கலாம்.
இதை 180 டிகிரியில் 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பேக் பண்ணி எடுக்கையில் பார்த்தீங்கன்னா சில ஓவனில் மேலே வந்து உங்களுக்கு அந்த சிகப்பு கலர் வந்து கிடைக்காது, ஒரு மாதிரி நல்ல கோல்டன் கலர் வரணும் இல்லையா, அது கிடைக்காது. அப்படி உங்கள் ஓவனில் அந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு நிமிஷம் மட்டும் அந்த கிரில் செக்ஷனில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு கோல்டன் கலர் மேலே இருக்கும். பன் பேக் ஆகி வெளியில் எடுத்தாக்கல கொஞ்சமாக நீங்கள் வந்து பட்டர் தடவி வச்சுடுங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.